OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய், இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போறேன். OPOS முறைப்படி பண்ண போறேன். அதனால எப்பயும் நம்ம வீட்டில் சிக்கன் குக்கர்ல வச்சு பண்ணுவோம். இதில் OPOS குக் பாட்டை வச்சு அவங்க செஃப் சொன்ன மாதிரி அந்த OPOS ரெசிபி வச்சு பண்ண போறேன். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் குக் பாட்டை ஓபன் பண்ணி எல்லாம் மேக்னேட் பண்ணதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ OPOS சாஃப்ரானி பிரியாணி பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ இதில் போட்டிருக்கத மெஷர்மெண்ட் எல்லாமே அதை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த அளவு நம்ம பார்த்து பார்த்து போட்டு பண்றேன். ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்து வெளில வச்சுட்டு 3/4 கிலோ சிக்கன் இருக்கு. அந்த சிக்கனை நான் இப்போ போடுறேன். அடுத்து ஆனியன், மின்ட் லீவ்ஸ் எல்லாமே கழுவி ரெடி பண்ணி தான் வச்சிருக்கு. அப்புறம் தயிர், 1/2 கப் தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தாளிப்போம். இது பட்டை, கிராம்பு இதெல்லாம் தாளிப்பு வச்சிருக்குது. லெமன் ஜூஸ், சால்ட், கரம் மசாலா பொடி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் சிக்கனோட சேர்ற மாதிரி. காரமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படியோ உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் போட்டு ஒரு கிளறி விட்டுறேன். நம்ம நார்மலாக சிக்கன் பிரியாணி பண்ணும்போது எல்லாத்தையும் போட்டு வதக்குன்னு வதக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த இது இல்லை, ஈஸியாக இருக்குது. போட்டாச்சு. 750 கிராம்ஸ் வாட்டர் நான் எடுத்து வச்சிருக்கேன், மெஷர் பண்ணி அதை ஊற்றுறேன். இப்போ பாஸ்மதி ரைஸ் 600 கிராம்ஸ் நான் எடுத்து கழுவி வடிச்சு வச்சிருக்கேன் தண்ணியெல்லாம். இப்போ அதையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் சும்மா லைட்டாக முங்குற அளவு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கிளறிலாம் விட வேண்டாம். இப்போ பாதாம், முந்திரி, அப்புறம் சாஃப்ரான் எல்லாத்தையும் அரைச்சு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது மேலே நான் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு மிக்ஸ்லாம் பண்ண வேண்டாம். இதை நான் OPOS பாட்டில் உள்ளத்துக்கு வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஆன் பண்ணுறேன். 20 மினிட்ஸ் தான் காமிக்குது பிரியாணி பண்ணுறதுக்கு. எப்போ நம்ம பண்ணால் எப்படியும் 1 hour ஆகிடும். இப்போ 20 மினிட்ஸில் பிரியாணி, சாஃப்ரானி பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது OPOS பாட்டில் பிரியாணி நம்ம OPOS குக் பாட்டில் வச்சாச்சு. இப்போ 20 மினிட்ஸ் தம் வைக்கணும். 20 மினிட்ஸ் அது ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணி பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இப்போ தம் வச்சாச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பிரியாணி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இது நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு.
பிரியாணி அரிசி அப்படியே சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது. ஹோட்டலில் வாங்குற மாதிரியே இருக்குது. வீட்டில் பண்ணால் யூஸ்வலாக குழஞ்சிரும். என் பையன் கிஷன்லாம் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவான். இன்னைக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்டு என்னை ரொம்ப பாராட்ட போகிறான். நம்ம லைட்டாக பரட்டி விட்டுட்டு பண்ணிடலாம். நார்மலாக சிக்கன் பிரியாணி பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ஓப்போஸ் குக் பாட்டில் வந்து நம்ம சிக்கன் பிரியாணி சாஃப்ரானி சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம். அதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. ரைஸும் உதிரி உதிரியாக வந்திருக்கு. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு. அவங்க கொடுத்துருக்க மாதிரி தான் நானும் பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வாங்கி சமைச்சு பார்த்துட்டு இதோட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓப்போஸ்ல பிரியாணி பண்ணா எல்லாமே பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.